அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த சேனல் கேவிபி டாக்கிஸ். நம்ம இன்னைக்கு யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம கோயில்பட்டி வஉசி அரசு மேல்நிலைப் பள்ளியில் இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாசிரியர் விருது, அதாவது தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது வாங்கின, அதாவது டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம கோயில்பட்டி வஉசி பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திரு சுரேஷ்குமார் சார் அவர்களுக்கு நல்லாசிரியர் விருது கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம கோயில்பட்டிக்கு ரொம்ப ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். அவரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து உங்களுக்கு நல்லாசிரியர் விருது வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு நல்லாசிரியர் விருது வந்தது என்னுடைய சேவையை பாராட்டி. நான் ஆசிரியராக இருந்தபோது இதே மாவட்டத்தில் KR சாரதா அரசு மேல்நிலைப் பள்ளியில் 8 ஆண்டுகள் நாட்டு நல பணித்திட்ட அலுவலராக இருந்து அந்த நாட்டு நல பணித்திட்ட அலுவலர் இதை அவனாசிலிங்கம் பல்கலைக்கழகத்தில் 7 நாள் பயிற்சியை எடுத்து அந்த பள்ளியில் நாட்டு நல பணித்திட்ட அலுவலராக 8 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறேன். அதில் நிறைய பப்ளிக் பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் இன்றைக்கி நிறைய படித்த மாணவர்கள் அந்த NSS சர்டிஃபிகேட் உதவினால் நிறைய பேர் நான் போலீஸாக இருக்கிறேன் சார், நான் மிலிட்ரியில் சேர்ந்துருக்கேன் சார், பெருமையோடு சொல்கிறேன். அது எனக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சி. அப்புறம் 7 வருடங்களாக நான் வந்து என்னுடைய வேதியியல் பாடத்தில் 100% தேர்ச்சி கொடுத்துள்ளேன். அது எனக்கு பெரும் உதவியாக இருந்தது. அப்புறம் அதை விட்டு நான் மாற்று பணியை இது மாறுதலாகி நாகர்கோவில் கல்வி மாவட்டத்தில் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சென்றேன். அங்கேயும் தொடர்ந்து ஒரு 3 ஆண்டுகள் 100% தேர்ச்சியை கொடுத்துள்ளேன். அது என்னுடைய பாடத்தினுடைய ஒரு இயல்பு. 1-2 தடவை ஒரு 97-98% வந்துள்ளது. அதை நான் பெருப்படுத்துகிறேன். ஏன்னா சில சமயங்கள் மாணவர்கள் கொஞ்சம் சில காரணங்களால் தவற விட்டிருப்பார்கள். அதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. நான் மேக்சிமம் என்னுடைய பாடத்தில் நான் 100% தேர்ச்சியை கொடுத்துள்ளேன். எனக்கு கை கொடுத்ததே அந்த நாட்டு நலப்பணித்தரம். நாட்டுக்காக நம்ம மக்களை சேவை செய்யணும். அந்த ஒரு இதை எனக்கு அளித்தது அந்த அவனாசிலிங்கம் பல்கலைக்கழகத்தோட ஒரு ட்ரைனிங் தான். அதை வந்து சிறப்பாக கருதுகிறேன். அப்புறம் அரசு மேல்நிலைப்பள்ளி தங்கச்சி மடம் ரொம்ப அந்த ராமேஸ்வரம் தீவில் இருக்கக்கூடிய மிகவும் பின்தங்கிய பள்ளி. அந்த பள்ளியில் நிறைய சேவை, நிறைய விழிப்புணர்வு ஊர்வலங்கள், பள்ளி செல்ல மாணவர்களை பள்ளிக்கு வரவழைக்க அந்த மேற்கொண்ட நடவடிக்கைகள். அப்புறம் என்னென்னா காலைல 8 மணிக்கு நான் ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அந்த தேசிய நெடுஞ்சாலையில் இதை போல் உங்களுடைய ஊடக நண்பர்கள் நிறைய பாலிமர் நியூஸ் அந்த நியூஸ்லாம் போட்டிருக்கேன். நான் அதை பெருசாக நினைக்கல. அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஊண்டுகோலாக இருந்தது. இந்த நல்லாசிரியர்களுக்கு அது இதெல்லாம் நான் சிறப்பாக காட்டினேன். நான் எடுக்கல, ஊடக நண்பர்கள் எடுத்து சாருடைய சேவை இப்படி இருக்குது. எந்த தலைமை ஆசிரியர்களும் ரோட்டில் வந்து நிற்க மாட்டாங்க. நான் மாணவர்களை நின்று காலையிலையும் எதிரில் காவல் நிலையம் இருந்திருந்தும் கூட அவங்களுக்கு காவலர் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்ததுனால அந்த பணியை மேற்கொள்ளவில்லை. நானே அந்த பணியை எடுத்து மேற்கொண்டேன். அதுபோல் கடல் வாழ் உயிரினங்கள், இந்த கடல் ஆமைகளை கடல் விடும் நிகழ்ச்சி அந்த மாவட்ட வனவிலங்கு சார்பாக என்னிடம் வந்து கேட்டார்கள். எங்களுடைய மாணவர்களை அழைத்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தினேன். பள்ளி ஆண்டு விழா ஒரு 10 ஆண்டுகளாக நடக்க மாணவர்களுடைய ஒரு பெரிய மகிழ்ச்சி. 10 ஆண்டுகளாக நடக்காத அந்த ஆண்டு விழாவை சிறப்பாக பெற்றோர்கள் பாராட்டும்படி நடத்தினேன். அதற்கு பிறகு இங்கே VOC பள்ளி நான் வேலை பார்த்த இதே மாவட்டத்தில் இந்த VOC பள்ளியில் காலியாக இடம் இருந்தது. நிறைய பேர் எடுக்க தயங்கினார்கள். நான் வந்து எடுத்து இந்த பள்ளியை மேம்பட கொஞ்சம் கொஞ்சமாக அட்மிஷன் சில பள்ளிக்கூடங்களில் 10ஆம் வகுப்பு மாணவர்களை சேர்க்க மாட்டாங்க, படிக்க மாட்டான்னு சேட்டை பண்ணி மாணவர்களை எல்லாம் அனுப்பிடுவாங்க. நான் ஒரு 10 மாணவர்களை 10ஆம் வகுப்பு மாணவர்களை அந்த பிற ஸ்கூல்கள் இந்த எழுத படிக்க தெரியாத மாணவர்களை அனுப்பிய மாணவர்கள் வாழ்க்கையில் வேறு லைனில் மாறி விடுவார்கள் என்று நினைத்து அவர்களையும் பள்ளியில் சேர்த்து இப்போது கொஞ்சம் ஒரு குரூப்பு கொஞ்சம் அபாலிஷ் ஆனால் ஒரு 50 மாணவர்கள் குறைவாக இருந்தால் சேர்ந்திருக்கிறார்கள். அடுத்த வருடம் கண்டிப்பாக இதோட அதிக மாணவர்கள் சேர்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இதே தங்கச்சி மடம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 810-15 பிள்ளைகள் இருந்த ஸ்கூலில் இன்றைக்கி 975 ஸ்ட்ரென்த்து. அது வந்து முழுமையாக எங்களுடைய ஆசிரியருடைய ஒத்துழைப்பு, எங்களுடைய பெற்றோர் ஆசிரியர்களும் SMCயுடைய ஒத்துழைப்பு நன்றாக இருந்தது. அதனால் என்ன நம்பி பெற்றோர்கள் அந்த பள்ளியில் சேர்த்தாங்க. அது எனக்கு பெருமையாக இருந்தது. அதே போல் இந்த பள்ளியும் ஒரு சீரும் சிறப்பு மிக்க என்னுடைய அச்சீவ்மெண்ட்டு இந்த வருஷம் 10லையும் 12லையும் 100% ரிசல்ட்டு காணிக்கணும். அதை நாங்கள் இப்போவுமே முயற்சி பண்ணுறோம். எங்களுடைய ஆசிரியர்கள் உழைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். கண்டிப்பாக கிடைக்கும் என்று நம்புகிறேன். நானும் இந்த ஸ்கூல் தான் படித்தேன். வெரி குட், வாழ்த்துக்கள். வெரி குட். அப்படியே வெளியில் போய் நம்ம ஸ்கூல் மெமரிஸ் அப்படி கொஞ்சம் பார்த்துட்டே கொஞ்சம் சரி சார். இப்போ நீங்கள் வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? நான் வந்து ஜூன் மாதத்தில் 3 மாதங்கள் ஆகிறது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 4 மாதம் ஆகிறது.
இப்போ என்னென்ன மாதிரியான மாறுதல்கள்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க? நிறைய மாறுதல். மாணவனுடைய ஒழுக்கங்கள் காலைல ஸ்டடிக்கு ட்ரைக்கு கொஞ்சம் வர வச்சுருக்கோம். மாணவர்களுடைய அந்த ஹேர் ஸ்டைல்ஸ் அதான் முக்கியம். ஏன்னா இந்த விஓசி பள்ளினாலே கொஞ்சம் வெளியே கொஞ்சம் வித்தியாசமா எப்படியும் இருக்கலாம். எப்படியும் இப்போ எங்க மாணவர்கள் ஒரு 80%க்கு அந்த லெவலுக்கு பெற்றோர் அந்த எஸ்எம்சி கூட்டம் வழியாகவும் பெற்றோருடைய கூட்டம் வழியாகவும் நல்ல முறையில் மாறி இருக்கிறார். எனக்கு நான் படிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல்னா கொஞ்சம் பயப்படுவாங்க. மோசமா இருக்கு. இப்போ அந்த மனநிலை மாறி இப்போ மாணவர்கள் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு, பெற்றோர்களும் நல்ல ஒத்துழைப்பு, மாணவர்களும் நல்ல நிறைய மாறுதல். இந்த மாதிரி பிள்ளைகளால எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. அந்த மாதிரி அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. நல்ல மாணவர்களா இருக்கிறாங்க. மெல்ல கற்கும் மாணவர்களை கொஞ்சம் வாய்ப்பாடு எழுத படிக்க தெரியாதவங்களும் தனியாக டீச்சர்ஸ் போட்டு கொஞ்சம் அதை கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி இருக்கிறேன். கொஞ்சம் நல்லா சிறப்பாக நம்முடைய மாணவர்கள் வந்து நல்ல நிலையில் பழைய காலத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் யூனிவர்சிட்டியில் படித்தவங்க இருந்தால் அன்னைக்கு ஸ்கூல்கள் இல்லை, நம்ம பள்ளிகளில் படித்தாங்க. இன்னைக்கு வறுமை கோட்டுக்கு கீழே ஒன்றுக்கு முடியாத பிள்ளைகள் தான் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வர மாதிரி அந்த நிலைமை இப்போது மாறி வந்திருக்கு. இங்கேயும் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தரமான மாணவர்களாக வர வேண்டும் என்னுடைய ஆசை. இப்போ சார், இப்போ நம்ம யூஎஸ்சிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா படித்த நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நம்ம வஉசி அவருடைய பேர் வந்து ஞாபகம் வச்சிருக்காங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்குறது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சமான ஒரு விஷயம்? எனக்கு என்னுடைய சர்வீஸ் ரொம்ப அடுத்த வருஷம் நான் ரிட்டையர்ட் ஆகிறேன்னா ஒரு 5 வருஷம் இருந்தேன்னா அந்த கோவில்பட்டி கல்வி மாவட்டத்திலே நம்பர் 1 பள்ளியாக நான் மாற்றுவேன். நல்ல வஉசியினுடைய பேர் மங்காம இருக்கும். எங்களுடைய பள்ளி ஒரு விளையாட்டு மாதிரி பள்ளி. சாயங்காலம் 5 மணிக்கு ஆனாலே நிறைய பிள்ளைகள் நம்ம ஹாக்கி விளையாடுறதுக்கு வந்துடுவாங்க. அதனால மாதிரி நிறைய பையங்க இந்த கபடி இது ஹாக்கி இது ரெண்டை நம்பி நம்ம பள்ளிக்கூடம். நம்ம கோவில்பட்டியும் பாத்தீங்க அப்படின்னா ஹாக்கி தான். ஹாக்கி நம்ம அந்த விளையாட்டு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. நம்ம ஹாக்கில நல்ல டீமே இருக்குது. டீச்சர் நல்ல நம்முடைய உடற்கல்வி ஆசிரியர்கள் நல்ல டீம் வச்சு நல்லா செட் பண்ணு. உன்னோட ஸ்டேட் லெவலுக்கு போனாங்க. இந்த வருஷம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வின் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் லெவலுக்கு போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நல்ல சிறப்பாக இருக்குது. நம்ம இல்லாட்டாலும் நல்ல கோச்சிங், பப்ளிக்கும் நல்ல ஒரு ஆதரவு இருக்குது. காலையும் சாயங்காலம் வாக்கிங் அது இதுன்னு எந்த தொந்தரவும் இல்லாமல் நமக்கு பழைய மாணவர்களும் அந்த ஆர்சி கட்டி கொடுத்துருக்காங்க. அதுபோல் நல்ல இந்த வருஷம் இந்த பள்ளி இன்னைக்கு அதான் மீட்டிங் ஆண்டு விழா போகணும். நம்ம சிறப்பாக இந்த ஆண்டு விழாவாக போகணும். முன்னாள் மாணவர்களை இது பழைய மாணவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம சிறப்பாக கொண்டாடணும். இப்போ வந்து ஆண்டுல நீங்க இந்த வருஷம் ப்ரோக்ராம் போட்டுக்கிறோம். ஆமா, நான் படிக்கும் போதெல்லாம் கிடையாது. அதான் 10 வருஷம் எல்லாமே இருக்குது. ஆமா, 10 வருஷம் இல்லாத ஆண்டு விழாவை இந்த அந்த ஸ்கூல்ல நான் நடத்தி காட்டுறேன். அதான் எனக்கு பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆண்டு விழா என்பதுதான் மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு. அதனால இந்த வருஷம் ஆண்டு விழா அதுக்குதான் இப்போ. இப்போ வந்து இப்ப இருக்கிற மாணவர்கள் மத்தியில பாத்தீங்க அப்படின்னா அந்த போதை பொருள் அப்படிங்கிறது அது ரொம்ப குறைஞ்சிட்டு. ரொம்ப ஒரு 3 விழிப்புணர்வு ஊர்வலம் அழகாக இங்கிருந்து நம்ம இது வேற அந்த கோர்ட்டு இது வேற போயிட்டு வந்தோம். அதுல இருந்து ரொம்ப குறைஞ்சிட்டு. ரொம்ப மாணவர்களுடைய 1-2 மாதம் டெய்லி ப்ரேயர்லையும் காலை வழிபாட்டு கூட்டத்திலையும் சொல்றோம். அதனால கொஞ்சம் விழிப்புணர்வு ஒரு 5 or 6% மாணவர்களும் அந்த வீட்டினுடைய சூழ்நிலை, பெற்றோர்களுடைய சூழ்நிலை, பெற்றோர்கள் போதை பழக்கம் இருந்தால் அவனும் கொஞ்சம் அந்த அதுக்கு அடிமையா இருக்கிறான். அது கூட சரியாயிட்டுன்னு தான் நினைக்கிறேன். இந்த விழிப்புணர்வு ஊர்வலம் வச்சிருக்கிறேன். இன்னைக்கும் ஒரு சட்ட விழிப்புணர்வு ஒரு இது நடத்தினேன். மெல்ல கற்பவருக்கு ஒரு கருத்தரங்கம் பிஸியா இருந்தேன். ஆமா. வேற என்ன மாதிரியான அறிவுரைகள் வந்து நீங்க டெய்லி மாணவர்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கிறீங்க? டெய்லி வழிபாட்டு கூட்டத்துல தான் என்னென்ன தவறுகள் நடக்குதோ அதை சுட்டி காட்டி மாணவர்களுக்கு டெய்லி நல்வழிப்படுத்துறதுக்குள்ள அறிவுரைகள். அதனால சட்டத்துல நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நமக்கு மாணவர்களுக்கு அந்த சட்டத்தினால நமக்கு எந்த இடைஞ்சோரும் இல்லாம மாணவர்களை நல்வழிப்படுத்துறது. சட்டத்துல அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, ஏசக்கூடாதுன்னு இருக்குது. அதெல்லாம் நமக்கு பயன்படுத்தணும்னா ஆசிரியர்கள் நமக்கு இருக்கிறாங்க. அதனால அதெல்லாம் கொஞ்சம் எது நல்லதோ அதை எடுத்துக்கிடணும் அந்த கொள்கையில. முன்னாடிலாம் பாத்தீங்க அப்படின்னா அடிச்சோம்னா, இப்போ ஆசிரியர் வந்து அடிச்சாங்க அப்படின்னா பேரண்ட்ஸே வந்து ஏதாவது தப்பு பண்ணிருப்ப அதனாலதான் அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன பேரண்ட்ஸ் மனநிலை கொஞ்சம் அந்த அரசாங்கம் கொஞ்சம் வித்தியாசமா அவங்களுக்கு சாதகமா இருந்தோம்னா அதை பயன்படுத்தலாம். நம்ம அதை எஸ்எம்சி மீட்டிங் ப்ரேயர் மீட்டிங் மூலமாக சொல்லி அதை கொஞ்சம் டெவலப் பண்ணோம்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லை. நம்ம மாணவர்கள் கொஞ்சம் இதை ஒழுக்கமாக இருக்கிறாங்க. பழைய விஓசியில் இப்போ எனக்கு ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபை. விஓசியில் தலைமை ஆசிரியர் வர்றதுக்கே நிறைய பேர் பக்கத்தில் இருக்கிறவங்களே பிரச்சனைன்னு வேண்டாம்னு சொன்னாங்க. நான் தைரியமாக வந்தேன். ஆமாம், என்னால் இப்போ இவ்வளோ இது நடத்தினேன், இவ்வளோ சிறப்பாக என்னை வரவேற்கிறதுக்கு எல்லாரும் கேட்டாங்க, விஓசி ஸ்கூல் இப்போ ஒற்றுமையாக இருக்கிறாங்களான்னு. ஏன்னா அந்த நல்லாசிரியர் விருது வாங்கிட்டு வரும்போதே மேலதாளங்களோட நல்லா வரவேற்றாங்க. அப்போ அதுலேயே நமக்கு ஒற்றுமை, ஆசிரியர்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கிறாங்கன்னு
இப்போ நிறைய இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க. இந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லாசிரியர் விருது அப்படிங்கிற எனக்கு அது கடவுளுடைய ஒரு ஆசீர்வாதமும் எங்களுடைய ஆசிரியர்களுடைய ஆசீர்வாதம், மாணவர்களுடைய ஆசீர்வாதம். நான் நிறைய செய்திருக்கிறேன். இருந்தாலும் அந்த எல்லாம் ஒத்து இருந்ததுனால எனக்கும் இன்னொரு ஹையர் செகண்டரியில் மேல்நிலைப் பள்ளியில் எனக்கும் தொடக்க கல்வியில் கயத்தாறு ஒன்றியத்தில் தெற்கு கோனார் கோட்டையில் ராசையா என்ற ஒரு தலைமை ஆசிரியருக்கும் கிடைக்கும். இப்போ ஸ்கூலுக்கு வர்ற பசங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டூ வீலர்லாம் வந்து இருக்கக்கூடாது. எங்கள் ஸ்கூலில் உள்ள ஒரு பையனும் டூ வீலர் கொண்டு வர மாட்டோம். அதை பற்றி விழிப்புணர்வு பண்ணியிருக்கணும். அது அடுத்து மாணவர் காவல் படை, அதுவும் இன்னைக்கு பேசினாங்க. மாணவர் காவல் படைன்னு இருக்கு, அதில் வச்சு அதுக்குள்ள இதெல்லாம் பண்ண சொல்லி விழிப்புணர்வு பண்ண சொல்லியிருக்கேன். அந்த பரீட்சை முடிஞ்சு காலாண்டு தேர்வு முடிஞ்சோன்னா மாணவர்களுக்கு ஆரம்பிக்கும். இப்போ ஒரு ஹெட் மாஸ்டர் அப்படிங்கும்போது நீங்க வந்து என்ன மாதிரி ஸ்டூடெண்ட் வந்து ஃப்ரெண்ட்லி? எனக்கு வந்து நான் வந்து தலைமை ஆசிரியர்னு நான் ஆசிரியர்கிட்டையும் அதான் சொன்னேன். உங்களில் ஒருத்தன் மாணவர்கிட்டையும் அதான் சொன்னேன். தலைமை ஆசிரியர் நமக்கு நல்வழிப்படுத்துறதுக்கு ஒரு ஆசிரியர் தேவை. அதுதான் நான் செய்கிறேன்னு தவிர நீங்கள் தலைமை ஆசிரியர்னா எல்லா மாணவர்கள்ட்டையும் நான் அன்பாக தான் பழகும். என்ன கோவப்பட்டாலும் அப்புறம் அவனே ஃபீல் பண்ணுவான், தலைமை ஆசிரியர் நல்லதுதான் செய்கிறாரு, ஏன் முடிவெட்ட சொல்கிறாருன்னா இதுக்கு சொல்கிறாரு, நம்ம ஒரு ஒழுக்கமாக இருக்கணும் ஒரு இது போகும்போது அண்ணா, அந்த மாதிரி உள்ள எண்ணத்தை தான் அவனுக்கு உருவாக்கணும். ஒரு ஃப்ரெண்ட்லியாக தானே என்னட்ட அங்கேயும் மாணவர்கள் என்னட்ட ரொம்ப க்ளோஸாக பழகுவாங்க. இங்கேயும் அப்படிதான். ஒரு தலைமை ஆசிரியர் கண்டா பழைய காலத்தில் போல பயந்து போவாங்க, பயம் இல்லை, என்னட்ட ஃப்ரீயாக பழகுறாங்க. நானும் அதை சந்தோஷமா. நாங்கள் படிக்கும்போது பயப்படுவோம். இப்போ எந்த மாணவர்களும் தலைமை ஆசிரியர் வாராருன்னு கொஞ்சம் பயப்படுவாங்க. சார் வராரு கிளாஸுக்கு போகணும்னு கொஞ்சம் பயப்படுவானே தவிர என்ன மற்ற விதங்களில் ஃப்ரீயாக வந்து சொல்லுவாங்க. என்ன மாணவர்களுக்கு என்ன இது வேணால் அத்தனையும் செய்திருக்கிறோம். 3 ஆசிரியர்களில் 3 ஆசிரியர்களும் பிடிஏல போட்டு பிள்ளைகளுக்கு பாடம். இப்போ அவங்கள்ட்ட குறை கேட்கறது என்ன, உங்களுக்கு என்ன குறை இருக்கிறது, தலைமை ஆசிரியர் என்ன செய்ய வேண்டும், அதான் நான் கேட்பேன். என்ன அப்போ அவங்க சொன்னால் எங்களுக்கு ஒரு எல்லா ஆசிரியர்களும் இருக்கிறாங்க. அப்போ நம்ம படிக்கலன்னு உள்ள குறை தான் சொல்லணும், அதுதான் சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் படிக்க வைங்கன்னா 5 மணி இந்த இதுக்கு பிறகு கொஞ்சம் டெவலப் பண்ணிடும். கொஞ்சம் நைட் ஸ்டடி எல்லாம் போட்டு இந்த வருஷம் 100% அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் நிறைய வெளி ஸ்கூல்லேருந்து வந்து அடிச்சு விட்ட பிள்ளைகள் வந்து எழுத படிக்க வாசிக்க தெரியாத அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அதை எப்படி கொஞ்சம் டேக்கிள் பண்ணணும்னு பண்ணும். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு 10% வரும். என்ன இவங்களால 2% குறைஞ்சாலும் அதையும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளும். என்ன இவ்வளவு நேரம் அவங்க வந்து ஒரு டைம் கொடுத்து எங்க சேனலுக்காண்டி பேசி கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஊடகம் நிறைய வேற இந்த இதுல இருந்து பேட்டி வந்திருந்தாங்க, பாலிமர் நியூஸ்ல இருந்து. அங்க கொடுத்தேன். அதுலதான் அவங்க கொஞ்சம் ஃபேமஸ். நமக்கு பேரு புகழ் ஒண்ணு வேண்டாம், மாணவர்கள் நல்லா இருக்கணும், அதுதான் என்னுடைய. ஓகே, தேங்க்யூ. பழைய மாணவர்கள் அந்த பழைய மாணவர்கள் அந்த இதுல குரூப்ல ஒன்று சேருங்க. நம்ம ஸ்கூலுக்கு ஏதாச்சும் இந்த ஸ்கூல் டே வச்சிருக்கிறோம், இதெல்லாம் கொஞ்சம் வெள்ளை அடிச்சு கொஞ்சம் நீட் பண்ணணும். உங்களால முடிஞ்சது ஏதாவது நம்ம இதுக்கு பழைய மாணவர்களை சேர்த்து விட்டு கொஞ்சம் இது பண்ணி ரூபாயா தரேன்னா ஏதாவது ஒரு இது பள்ளிக்கூடத்துக்கு செய்ய முடியும்னா கொஞ்சம் உங்களால அந்த ஊடகம் இருக்குன்னா நிறைய பழக்கங்கள் இருக்கும், பழக்கம் கொஞ்சம் செய்து கொடுங்க. பழைய மாணவர் நம்ம பிள்ளைகள் நம்ம படிக்காலும் நம்ம பிள்ளைகள் பயன்பெறணும். ஓகே, அடுத்த மீட்டிங் இருக்குது. ஓகே, ரொம்ப நன்றி.